पति ब्रह्मचारी। ப்ளீஸ் டாக்டர், எனக்கு தயவு செஞ்சு கன்சென்ட் ஃபார்ம் கொடுத்துடுங்க ப்ளீஸ். டாக்டர் 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 ப்ளீஸ், நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி வாங்க. ரேகா, எஸ் சார். நீங்க நேரா ஸ்டோர் ரூமுக்கு போங்க. இந்த வருஷம் எத்தனை ஆபரேஷன்ஸ் நடந்ததோ அதோட ஒரிஜினல் ஃபைல்ஸ் அங்க இருக்கும். அதுல சூரஜோட ஃபார்மை செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட கொடுங்க. ஓகே சார், நீங்க என் கூட வாங்க. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஒருவேளை இவளுக்கு ஃபார்ம் கிடைச்சிருச்சுன்னா என் கனவெல்லாம் வீணா போயிடுமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அட கடவுளே, இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நீங்க எல்லாரும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கணும். அந்த சூரஜ்க்கும் மகாராணிக்கும் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்க மூட்டை முடிச்சு கட்டிட்டு இங்க இருந்து போலாம். அம்மா, நான் வாயை திறக்க மாட்டேன், நான் வாயை மூடிப்பேன், பக்கா கேரண்டி. ஆனா மத்தவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? அத்தை, நான் வேணும்னா என் வாயில பிளாஸ்டர் போட்டு ஒட்டிக்கிறேன், யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா அத்தை, நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க, பொய் சொல்றது பெரிய பாவம். வீட்டுக்கு வந்த நாள் பூரா என்கிட்ட போய் சொல்லுவேல, அப்ப இந்த பாவமெல்லாம் உனக்கு தெரியாதா? எப்ப உன வாய மூடுன்னு சொல்றனோ அப்ப பாவ புண்ணியத்தை பத்தி நல்லா பேசுறேன். அம்மா 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 அம்மா, பாவம் அப்பாவிமா, நான் அவளுக்கு புரிய வச்சிடறேம்மா. ஈஷா கூட சேர்ந்து நீயும் வெளியே போக ஆசைப்படுறியா என்ன? வாயை மூடிட்டு அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டு என்ன? ஒருவேளை ஈஷா போயிட்டானா நமக்கு மாசம் மாசம் வர வருமானம் போயிடுமே. அது உங்களுக்கு புரியலையா? அவங்க அண்ணி மோனிகா பணம் தருவாங்களே, அது கிடைக்காம போயிடும். அப்ப நாம என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்ப அம்மா முன்னாடி தலையாட்டுவோம். ஆனா விஷயம் கை மீறி போகும்போது வாய்ப்பை பார்த்து உண்மையை சொல்லிட வேண்டியதான். ஐயோ, அப்புறம் அதித்தி, அந்த மகாராணி மேல உனக்கு ரொம்ப பிரியம் இல்லையா? அதனால உன்கிட்ட ஸ்பெஷலா சொல்றேன். ஒருவேளை நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணன்னு வை, அப்புறம் நீ என் பொண்ணுங்கிறதையே நான் மறந்துடுவேன். அட கடவுளே, என்னை காப்பாத்துங்க. நீ ரொம்பவே கொடுத்து வச்சவ. அதான் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அப்படியே ஸ்ரீராமரோட மறு அவதாரம். மாப்பிள்ள, உங்களுக்கே நல்லா தெரியும், உங்ககிட்ட நாங்க எதுவும் மறைச்சதில்ல. எங்க வீட்டோட நிலைமை உங்களுக்கே நல்லா தெரியும். நிறைய பேர் இங்க காலை வாரி விடதான் பாக்குறாங்க. ஆனா பிந்தியாவால மட்டும்தான் இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியும். அந்த மகாராணியால முடியாது. அதனால நம்ம பிந்தியாக்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சரிதானே? இந்த விஷயத்த அதித்திக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். இங்கே பாரு அதித்தி, உங்கள் அம்மா பேசுகிற விஷயம் தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த விஷயம் சரி தப்பை பற்றி இல்லை. இந்த விஷயமே வீட்டை காப்பாற்றுற பற்றி தான். இந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். பிந்தியா அப்பா கிட்ட நம்ம எவ்வளோ கடை வாங்கியிருக்கோன்னு. அதனால் நம்ம பிந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், ஈஷாக்கு இல்லை. இல்லைனா நடு ரோட்டுக்கு வந்துடுவோம். அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதித்தி யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டா. நீங்க எவ்வளவு பேர் வாயை தான் அடைப்பீங்க நீ? உங்களால சூரியன் உதிக்கிறதையும் தடுக்க முடியாது, அதே மாதிரி உண்மையையும் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. இஷா தான் என்னுடைய மருமகள். அவ தான் மருமகளா இருப்பான். இந்த வருஷத்துக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் இந்த ரேக்ல தான் இருக்கு. நீங்க தேடி வந்த ஃபைல் கூட இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு.
இஷா கையில ஃபைல் கிடைக்காம இருக்க நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த ஃபார்ம் எங்க போச்சு? ப்ளீஸ் நல்லா செக் பண்ணுங்களேன். எனக்கு அந்த ஃபார்ம் கண்டிப்பா வேணும். ஒருவேளை அது வேற ஸ்டோர் ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே ப்ளீஸ். அட ஐயோ எல்லாரும் என்ன பண்றீங்க? கையே உறைஞ்சு போயிடும். முதல்ல கையை வெளியே எடுங்க. எடுங்கன்னு சொல்றல. அதை தான் நானும் சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானே. ஐஸ் அதிகமானா ரத்தம் அப்படியே உடம்புல உறைஞ்சிரும். அதே மாதிரி தான் கோவத்தோட தீ மூளைய அழிச்சிரும். குளிர்னால மனுஷன் உறைஞ்சு போயிடுறான். ஆனா கோபன்ற தீ மனுஷனோட புரிஞ்சிக்கிற திறமைய, யோசிக்கிற திறமைய மொத்தமா அழிச்சிரும். சூரஜை தடுக்கிறதுக்கு பதிலா அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் என் பார்வையில நீங்க எல்லாருமே குற்றம் செஞ்சவங்க தான். பசங்க தப்பான வழியில போனா அப்பா அம்மா தான் அவங்கள தடுத்து நிறுத்தணும். அதுக்கு பதிலா நாம அவங்கள பாராட்டக்கூடாது. நீங்க பெரியவங்க, மன்னிச்சிருங்க. ஆனா இந்த வாட்டி பசங்களுக்கு சரியான வழியை காட்டல. நீங்க தப்பு பண்றீங்க அண்ணி. பசங்க செஞ்ச தப்பை திருத்தி அவங்கள நல்வழிப்படுத்தாம அவங்கள மேலும் மேலும் தப்பு பண்ண வைக்கிறீங்க. அவங்களுடைய உறவை நீங்க நாசமாக்குறீங்க. நான் உங்களை மாதிரி மத்தவங்களை இங்க இருக்க நிர்பந்திக்க மாட்டேன். இவங்க எல்லாருமே உங்க பொய்க்கு துணையா வராங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கு. ஆனா எனக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது அண்ணி. நான் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கேன். கண்டிப்பா என் மருமகளுக்கு துணையா இருந்து உங்களை நான் எதிர்ப்பேன். ஏன்னா அந்த பொண்ணு உண்மையானவன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அவளுக்கு சோதனைகள் வரும். ஆனா என்னைக்கு அவ தோக்க மாட்டான். இனிமே இந்த ஃபார்ம் எந்த காலத்திலயும் உன் கைக்கு கிடைக்காது.
உங்க ஆசீர்வாதத்தால எனக்கு இந்த ஃபார்ம் கிடைச்சிருச்சு. அட கடவுளே, இப்ப சூரஜோட பொண்டாட்டி இவனை நிரூபிச்சிருவாளே. இல்ல இல்ல, நான் ஏதாவது பண்ணி ஆகணும். அண்ணி, ஆரவ், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு அடி எதுவும் படலையே? இருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. ரொம்ப நன்றி. ஆரவியும் அண்ணியும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சோ மிஸ் ஆயிடுச்சே. பரவாயில்ல, வீட்டுக்கு போய் கால் பண்ணலாம். ஒருவேளை அண்ணி எடுத்தாலும் எடுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஆதாரத்தை என் பிரம்மச்சாரி புருஷன் கிட்ட காட்டணும். அண்ணே, இங்க யாராவது சல்வார் சூட்ல போறத நீங்க பாத்தீங்களா? இல்ல. டாக்டர், டாக்டர், இப்ப வந்து ஒரு லேடி என்ன மோதுனாங்க. அவங்க பிங்க் சல்வார் சூட் போட்டிருந்தாங்க. நீங்க அவங்கள பாத்தீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், நான் என் ஃபார்மை எடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன். அப்போ ஒரு லேடி வந்து என்ன மோதுறாங்க. ஃபார்ம் மிஸ் ஆயிடுச்சு. இங்க யாராவது பிங்க் சல்வார் சூட் போட்டு போனதை பாத்தீங்களா நீங்க? இந்த ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. யாருன்னு எப்படி பார்க்க முடியும்? நான் போய் தண்ணி கொண்டு வரேன். இந்தாங்க. உன்னோட ஆதாரம் காலி. இப்ப நீ என்ன பண்ண போற? அரவ், நான் இஷா அண்ணி பத்தி உங்ககிட்ட பேசியே ஆகணும். நீங்க தான் அவங்க கல்யாணத்துக்கு சாட்சி. நீங்க சாட்சி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் சூரஜனை இஷா அண்ணிய கல்யாணம் பண்ணது உறுதியாயிடும். ஓ சாரி சாரி சாரி, உங்களுக்கு எதுவும் ஆகலையே. நான் ஐஸ் கொண்டு வரேன், இல்லைன்னா கொப்பளம் போட்டுடும். காவியா, காவியா, இங்க பாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நல்லா இருக்கேன். இல்ல 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 இல்ல, உங்க கையை கொஞ்சம் காட்டுங்க. காவியா, தண்ணி வெது வெதுன்னு தான் இருந்தது, ரொம்ப சூடா இல்ல. நான் நல்லா இருக்கேன், பாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு நீ இப்படி பதறனா அப்புறம் டியூட்டி எப்படி பாப்பா காவியா? எப்போ ஒரு மனசு இவரு நம்ம சொந்தம்னு நினைக்குதோ அப்போ ஒவ்வொரு சந்தோஷமும் ஒவ்வொரு துக்கமும் நம்ம மனசோட சேர்ந்துடும். ஒருவேளை இப்போ நீங்க எனக்கு வெறும் பேஷண்ட் மட்டும் கிடையாது. மேடம், இனிமே நீங்க எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக வேண்டாம், வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனா குழந்தைக்கு பெரிய ஆபத்து. என்ன விஷயம்? குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளமா? அட கடவுளே, இப்ப அனுராக் சார் கிட்ட நான் என்ன சொல்றது? இல்ல இல்ல, அது என்னன்னா பிரெக்னன்சில பிபி அப் அண்ட் டவுன்ல இருக்கும் இல்லையா, அதான் இவங்க பிபி இப்போ கொஞ்சம் ஹை ஆயிடுச்சு. அதான் அவங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சிட்டு இருந்தேன்.
குஷ்பு, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வீட்டில் வேலைக்காரங்க இருக்கும்போது இந்த மாதிரி வேலைலாம் செய்யாதுன்னு. உன் வேலை இந்த குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான். ஸோ நீ அதை மட்டும் பண்ண. அட கடவுளே, ஐவிஎஃப்போட ரெசிப்டும் ரிப்போர்ட்ஸும் இருக்கே. ஒருவேளை அவர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டாருன்னா? ஹாஸ்பிட்டல் ஆளுங்க தான் இந்த ப்ரௌச்சரை கொடுத்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல ப்ரொமோஷனல் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஐவிஎஃப் ஓடுது. ஆமா, நேற்று நான் ஐஎஃப்ல அப்பா கூட டொனேஷன் கொடுக்க போயிருந்தேன். அதனால தான் அவங்க ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சுக்க. மருமகளே, என்னாச்சுமா? என்னாச்சு? சொல்லுமா, என்னன்னு சொல்லுமா. ஆமாமா, என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு ஆதாரம் தான், அந்த ஃபார்ம். அந்த ஃபார்ம்ல தான் நான் சூரஜோட பொண்டாட்டின்னு எழுதி இருந்துச்சு. அது என் கையில தான் இருந்து தொலைஞ்சு போச்சு. மாமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு நான் ஆரவியோ அண்ணியவோ சந்திச்சிருப்பேன். அவங்க நேரா ஹாஸ்பிட்டல்ல என் கண்ணு முன்னாடியே இருந்தாங்க. அவங்கள பாக்குற வாய்ப்பையும் இழந்துட்டேன். என்னால எந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியல மாமா. பரவாயில்ல, முதல்ல உட்காருமா. அழக்கூடாது, சரியா? உட்காருமா. என்னாச்சு மாமா? நிஜமாவே இந்த கல்யாண வாழ்க்கையை நான் வாழ ஆசைப்படுறேன். இந்த உறவுல நான் இருக்க ஆசைப்படுறேன். ஆனா இந்த கல்யாண உறவை காப்பாத்திக்க நான் யார் கூட போராடுறேன் தெரியுமா? என் புருஷன் கூடவே. நான் எங்க போய் ஆதாரத்தை கொண்டு வருவேன்? இந்த கல்யாணத்தை எப்படி நிரூபிப்பேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது ஷா? இது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தானே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த கல்யாணத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அழாதமா, இந்த தண்ணி குடி. நான் சொல்ற விஷயத்தை நல்லா கேட்டுக்கோமா. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற உண்மை நம்ம கண்ணை மூடுறதுக்காக அது மாறிட போறது இல்லை. நீ சூரஜோட பொண்டாட்டி தான். ஒரு சின்ன பேப்பர் துண்டு காணாம போனதுனால அதை மாத்தவே முடியாது. மாமா, ஊர்ல இருக்கவங்க இந்த கல்யாணத்தை பத்தி கேள்வி கேட்டா எனக்கு கவலை இல்ல. ஆனா சூரஜே இந்த கல்யாணத்தை மறுத்து எங்க உறவையே கேள்விக்குறியாக்கிட்டாரு. அதுக்கான பதில் தான் அந்த ஃபார்ம். நான் எங்க போய் ஆதாரத்தை கொண்டு வருவேன்? உனக்கு எந்த ஆதாரமும் தேவையில்லம்மா. அங்க பாத்தியா, உன் கல்யாணத்துக்கு சாட்சி அவங்கதாம்மா. நீ அவங்க கூட அக்னியை சுத்தி வந்தது சாட்சி. நீ அவங்க கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கிட்டது சாட்சி. உன் நெத்தியில இருக்கிற குங்குமம் அது உனக்கு சாட்சி. அப்புறம் உன் கழுத்துல இருக்கிற தாலியும் சாட்சிதாம்மா.
நான் விடுற ஒவ்வொரு மூச்சையும் உனக்காக தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா பொண்டாட்டிங்கிற உரிமையை மட்டும் உனக்கு நான் எந்த காலத்திலையும் தரமாட்டேன். நம்ம உறவை முறிக்க எந்த எல்லைக்கு நான் போகணும்னாலும் நிச்சயமா நான் போவேன். கடவுள் மேலையும் உன் மேலையும் நம்பிக்கை வைமா. உன்னோட உறவை நீ முழுசா நம்பினேன்னு வையேன், அப்புறம் உலகத்தோட எந்த சக்தியாலும் உன்கிட்ட இருந்து சூரஜோட பொண்டாட்டிங்கிற உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. மாமா சொன்னது சரிதான். நான் என்னைக்கும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழக்கக்கூடாது. ஃபார்ம் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன? கண்டிப்பா நான் வேற ஏதாவது வழியை கண்டுபிடிப்பேன். என்கிட்ட இருந்து என் உரிமையை யாருனாலையும் பறிக்க முடியாது. இன்னைக்கு பிந்தியா கூட சேர்ந்து நான் குச்சி ஐஸ் சாப்பிட்டேன். அது வீட்ல பண்ண குச்சி ஐஸை விட ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு சாப்பிட்ட குச்சி ஐஸ் இருக்கே, அது பண்ணவங்களும் சரி சாப்பிட்டவங்களும் சரி 2 பேருமே மனசார சாப்பிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த கல்யாண உறவு இருக்கே, அத புருஷன் பொண்டாட்டி மனசார ஏத்துக்கணும். அப்பதான் அந்த கல்யாணத்தை உண்மைன்னு நம்புவாங்க. அப்படி இல்லைன்னா நீ பண்ண குச்சி ஐஸ் மாதிரியே டேஸ்ட் இல்லாம கலர் இல்லாம போலியா இருக்கும், அப்படியே உருகி போயிடும் தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். நான் என்ன கத்துக்கிட்டேனோ அதோட லாபம் நஷ்டம் சேர்ந்து தான் கத்துக்கிட்டேன். உன்கிட்ட இருந்தும் கத்துக்கிறேன். அதாவது உண்மையை எப்படி பொய்யாக்குறதுன்னு. இந்த பொய்ய சொல்லி நீ என்ன சாதிக்க போற? எனக்கு புரியல, எதுக்காக நீ இந்த பொய்ய சொல்ற? உன்னால புரிய வைக்க முடியாதுல, ஏன்னா உண்மையை யாருனாலையும் மாத்த முடியாது. அப்புறம் உண்மை என்னன்னா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் நான் தான் உன்னோட பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டி இல்ல. எத்தனை தடவை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது?